ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ச் ஹவர்ஸ் வந்து யூடியூப் ஸ்டூடியோ பேஜில் வந்து காட்டுது. கரெக்டாக காட்டுது 14K 10K அப்படின்னு காட்டுது. மானிட்டேஷன் பேஜில் காட்ட மாட்டேங்குது. அதான் ஒரு விஷயம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அமைக்க ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து எதனால் அப்படி மானிட்டேஷன் பேஜில் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து, ஷார்ட்ஸ் போட்டால் அதில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் வந்து சும்மா நார்மல் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து அப்டேட் ஆகும். ஆனால் மானிட்டேஷன் பேஜில் ஆகாது. லாங் வீடியோ மட்டும்தான் மானிட்டேஷன் பேஜில் ஆட் ஆகும். அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ டெலீட் பண்ணீங்களாலோ, உங்கள் வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ காப்பிரைட் இருந்தாலோ ஆகாது அப்படின்னுன்றோம். அதேமாதிரி நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வீடியோ டெலீட் பண்ணுறீங்க, வாட்ச் ஹவர்ஸ் வந்து இப்போ ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த டெலீட் பண்ண வீடியோக்காண்டி உள்ள டெலீட் பண்ண வீடியோவில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்காது, போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் அதில் உள்ளது. மற்றபடி அது கம்மியாயிரும் வாட்ச் ஹவர்ஸ். அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணால் டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் டெலீட் பண்ணாமல் அதே வீடியோ மெயின்டைன் பண்ணுங்கள். வியூஸ் போகாமல் இருந்தாலும் டேக்ஸ் வந்து டேக் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இப்போ வந்து எந்த பற்றி போட்டுறீங்களோ அந்த மாதிரி கரெக்டான டேகாக கொடுக்கணும். தம்ப்நெயில் வைக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் வந்து தம்ப்நெயில்லாம் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க உள்ள வந்து. அதில் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நல்லா இப்போ பார்க்குறவங்க வந்து நீங்கள் வந்து எண்டு வரையும் பார்க்க வைக்கணும். எண்டு வரையும் பார்க்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸும் கிடைக்கும், வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். உங்கள் வீடியோவை பிடிச்சி பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு மறுபடி இவங்க சேனல் நல்லா போடுறாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வருவாங்க. அதனால தான் எந்த வீடியோவும் டெலீட் பண்ணாதீங்க. அதே வீடியோவை இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு வியூஸ் போகலன்னா அது வந்து மறுபடியும் எடிட் கொடுத்து மறுபடியும் டேக் பண்ணுறது, தம்ப்நெயில் மாற்றுறது, அது எதாவது எழுதி வைக்கிறது, அப்படி வச்சிங்கன்னாலும் அந்த வீடியோ வியூஸ் ஸ்டாப் ஆகிரும். நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்லிஸ்ட்டில் போட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பப்ளிக்கில் கொடுங்க. அப்போந்தான் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் வைரலாக போய் சேரும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து டைரெக்டாக பப்ளிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, டைரெக்டாக பப்ளிக்கில் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக போயிடும். மறுபடியும் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா வியூஸ் கிடைக்காது, வியூஸ் போகாது. அது ஒரு பாயிண்ட்டு. வியூஸ் போகாது. அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஆட் ஆகும். நார்மல் பேஜில் ஆட் ஆகும். நான் வந்து சைடில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆட் ஆகும், ஆனால் மானிட்டேஷன் பேஜில் ஆகாது. அதையும் நான் சைடில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ்.